ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் சம்பளம் 10 லட்சம் வந்திருக்கா, எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் வந்திருக்க வியூஸ் அடிப்படையில் துல்லியமாக கால்குலேட் பண்ணலாம் வாங்க. நல்லா பிரபலமாக இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு அதை பதிவிட்டா அந்த ஒரு பிரச்சனையே மையமாக வச்சு பல லட்சங்களை இதில் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவங்க சந்திக்கிற பிரச்சனை எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய பிரபலம் இல்லாமல் 5000, 3000, 10,000, 15,000 சம்பளம் வாங்குறவங்க மாசத்துக்கு பதிவிட்டாங்கன்னா நிச்சயமா இவ்வளவு அமௌண்ட் கிடைக்காது. அது இல்லாம பிரபலமா இல்லாத ஒரு நபர் சொல்லக்கூடிய வீடியோ டேலண்டா இருந்தாலுமே அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் அதே சமயம் ஹுசைன் மணிமேகலை யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களாகவே அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸில் வந்திருக்க அதிகபட்ச வியூஸே 5 லட்சத்தை தாண்டலை. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் அப்படின்னு தான் வியூஸ் போயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை சரியான முறையில் பதிவு செஞ்சதுனால இந்த ஒரு வீடியோவிலே குக் வித் கோமாளி சீசன் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறதை விட அதிகமாக தான் சேலரி அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ஒரு வீடியோவுடைய லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. 19 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. 20 மினிட்ஸ்னே எடுத்துக்கலாம். நமக்கு இருக்க பிரச்சனையே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பதிவிடும் போது அதை நிச்சயமா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தான் பார்த்துருப்பாங்க. எப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த வீடியோவை 10 நிமிஷத்துக்கு மேல ஆவரேஜா வாட்ச் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்குமே 52 லட்சத்தை தாண்டி போயிருச்சு. இது 1, 2, 3 நாள்ல 1 கோடியை தாண்டவும் சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோவை மையமாக வச்சுக்கிட்டு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸுமே பல லட்சங்கள் இந்த ஒரு வீடியோவை அடிப்படையாக வச்சு சம்பாதிக்கிறாங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குதுங்க, இந்த வீடியோவை நீயும் வச்சு காசு பார்க்கலான்னு தானே இந்த வீடியோவை போட்டிருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச சோசியல் சர்வீஸ் சமூக சேவை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்மளும் காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். அதான் உண்மை. யதார்த்தமான உண்மை என்னன்னா, இவங்க பாதிக்கப்பட்டதை விட தினம் மாசத்துக்கு 25,000க்குள்ள அதிகபட்சம் போனா 30,000க்குள்ள வாங்குறவங்க அதிகமா பிரச்சனைய ட்ரபிள்ஸை சந்திக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வேலையை விட்டுட்டு போனாங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறது வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒரு நயா பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கான வழி கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனாலேயே எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை தாக்குப்பிடிச்சு ஓட்டக்கூடிய சூழ்நிலையும் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக பல பாலிடிக்ஸும் பண்றது தான் கேஷுவலா இருக்கு. ஆனா அதே சமயம் இவங்க இப்படி ஒரு வீடியோ போட்டு அதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா மக்களுடைய ஃபேன்ஸோடைய ஆதரவு அந்த அளவுக்கு இருக்கு. ரொம்பவும் அளவலன்னு பேசாத, இந்த வீடியோவுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணு அப்படின்னு தானே சொல்றீங்க. வாங்க கால்குலேட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இந்த வீடியோஸோடைய வியூஸ் இதுவரைக்குமே 55 லட்சத்துக்கிட்ட தாண்டிடுச்சு. அப்ப 55 லட்சம் டிவைடட் பை 1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 55,000 கிடைக்குது. இது 1000 வியூவுக்கு 1 ரூபா அப்படின்னு வச்சாலே 55,000. ஆனால் இந்த வீடியோடைய லென்த்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோவுக்கு சராசரியா 100 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அதனால இன்ட்டு 100 ருபீஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 5,50,000 இந்த வீடியோவுக்கு ரெவன்யூ வர்றதுக்கான அதிகபட்ச சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம ரொம்பவும் குறைவா இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோன்னா 40 ரூபா இல்லை 40 ரூபாய்க்கோட அதிகமாக தான் இருக்கும். அதனால 50 ரூபான்னு எடுத்துக்கலாம். 50 ரூபா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்சபட்ச அமௌண்டா 2,75,000 ரூபாய் இதுவரைக்கும் மூவ் ஆயிருக்க வீடியோஸ் வியூஸ்ல இருந்தே வந்திருக்கும். இதுக்கு கீழே டெஃபினட்டா குறையறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா 10 மினிட்ஸுக்கு மேலே அந்த வீடியோவை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால 50 ரூபாய்க்கு கீழே போகுதா அப்படின்னா கண்டிப்பா போகாது. அதே சமயம் இந்த வீடியோஸ் இன்னும் 2-3 நாள்ல 1 கோடியை ரீச் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு வீடியோ வச்சே 10 லட்சம் வரைக்குமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் 2,75,000 அதிகபட்சமா 5,50,000க்கு மேலேயே இந்த வீடியோவுக்கான ரெவன்யூ வந்திருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு இந்த சீசன் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ரெவன்யூவோட பெட்டரா தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூஸை வச்சு சோசியல் மீடியாவில் பல பேர் கருத்துக்களை பதிவிட்டு அவங்களுமே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூஸை போடும்போது அவங்களுக்குமே ஆவரேஜாக 15 லட்சத்துக்கு மேலே போகுது. சின்ன கிரியேட்டர் மீடியமான கிரியேட்டராக இருந்தாருன்னா 2,000 3,000 வியூஸும், ஆவரேஜாக இருக்கவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலேயும் போகுது. அதனால பல லட்சங்களை இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு
ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து காசு கிடைக்குமா அப்படின்னா நம்மளும் டெஃபினட்டா வீடியோ போடுவோம். ஆனா நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை விட அசிங்கத்தை தினம் தினம் சம்பாரிச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் யாருடைய இன்கம்மை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மணிமேகலை உஷன் மணிமேகலை யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ரெவன்யூ நம்ம நிறைய கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே பீட் பண்ணுற லெவலில் தான் இந்த யூடியூப் சேனலுடைய இந்த ஒரே ஒரு வீடியோவுடைய வருமானம் இருக்க போகுது.